விரதத்தோட சுத்தம் இருக்குல்ல, இதுதான் நம்மளை மலையேற்றும். நீ கரிமலையில் ஏறும்போது உனக்கு அது தெரியும். இன்றைக்கும் சரி, அந்த காலத்துலேயும் சரி. இப்போ இன்றைக்காவது பரவாயில்ல, கரிமலை உச்சியெலாம் கொஞ்சம் முழுன்னு பளபளன்னு இருக்குது. ஆனால் அன்றைக்கி கரிமலையில் நீ குழந்த மாதிரி தான் தவழ்ந்து போகணும். கரிமலையில் நான் கிழிச்சிடுவேன், நான் பிரமாதமாக நடப்பேன் சார். நான் டெய்லி 10 நிமிஷம், அரை மணி நேரம் வாக்கிங் சார், 10 கிலோமீட்டர் வாக்கிங் போகிறேன் சார், நான் 20 கிலோமீட்டர் ஜாக்கிங் போவேன் சார். அதெல்லாம் அங்கே பருப்பு வேகாது சார். சபரிமலையில் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சபரிமலையில் எனக்கு எல்லாம் தெரியும் நீ நினச்சின்னு போனேன்னா, இது சபரிமலைக்கு நம்ம போகிற விஷயமே எனக்கெல்லாம் தெரியும், நான் பெரிய ஆள், இது இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம சபரிமலைக்கே போகிறோம். அப்படி இருக்கும்போது அங்கே போய் நான் நீ வாக்கிங் போகலாம், நீ பெரிய நீ ஜாக்கிங் போகலாம், எல்லாம் ஜாக்கிங் போகலாம், ஹார்ஸிங் போகலாம், எல்லாம் போகலாம். ஆனால் கரிமலைக்கு வந்தாச்சுன்னா அது ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, தவழ்ந்து தான் சார் ஏறி ஆகணும். அங்கே தான் வச்சான் ஐயப்பன்.